ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் வேணாம், ஆனால் வந்து அடுத்த 4 கேரக்டர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கேரக்டருமே எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்லேருந்து 1 2 3 4 அதாவது 4 5 6 7th கேரக்டர் வரைக்கும் எனக்கு தனியாக வந்து ரிசல்ட் வந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 கேரக்டர்ஸை மட்டும் நமக்கு தனியாக வந்து அவுட்புட்டில் கொடுத்துரும். இப்படி தான் வந்து மிட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். மிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்றது என்னென்னா எந்த டெக்ஸ்ட்லேருந்து அதாவது எந்த கேரக்டர்லேருந்து எந்த கேரக்டர் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 வேணாம், 4லேருந்து வேணும். 4 to நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எத்தனை வேணும்னு கேட்கும். 1 2 3 4 4லேருந்து 4 கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்பர் வந்து கிடச்சிருச்சு. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக வந்து 1 2 3 4 5 6 7 8 கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி தேவையில்லை. சிட்டி நேம் மட்டும் நமக்கு வேணும். ஸோ 8 இல்லைனா 9லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். மிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து போட்டுறேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன சொன்னேன், 8th கேரக்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சாரி 2 3 4 5 6 7 8 ஆமாம். அப்போ 9th கேரக்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 9th நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்து டொரண்டோவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ நான் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். 8ன்னு போட்டுறேன். 8 போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு தட்டுறேன். பார்த்தீங்களா, சிட்டி நேம் வந்து நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சிட்டி வந்து தனியாக கிடச்சிருச்சு, நம்பர்ஸ் வந்து தனியாக கிடச்சிருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற டேட்டா மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.